ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் 2025 1483 பணியிடங்களுக்கு நவம்பர் 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறக்குண்டான டைம் கொடுத்து அது முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க, யார் யார் பார்த்திங்கன்னா அந்த நேர்காணலுக்கு போகிறாங்க, அந்த நேர்காணலில் என்ன கேட்க போகிறாங்க, ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸே பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2019 ஒரு சில மாவட்டங்களில் இதுக்குண்டான தேர்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்போ நடந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷனும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போர்ஷன் இந்த சென்ஸ் இந்த செலெக்ஷன் பண்ணுற அந்த கல்வி தகுதி, அதுக்கப்புறம் இந்த இன சுழற்சி விவரம், அதில் இருக்கக்கூடிய சில முன்னுரிமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபில்டர் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிராம ஊராட்சி செயலாளர் பணி என்பது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உள்ள மாவட்ட அளவிலான நியமன குழுவால் நிரப்பப்படுகிறது. இந்த பணிக்கான தேர்வு முறை மற்றும் நேர்காணலுக்கு எவ்வளவு பேர் அழைக்கப்படுவார்கள் என்ற விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரசாணைகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நேர்காணலுக்கு எவ்வளவு பேர் அழைக்கப்படுவார்கள்? சமீபத்திய அரசாணை மற்றும் மாவட்ட அறிவிப்புகளின்படி நேர்காணலுக்கு அழைக்கப்படும் நபர்களின் விகிதம் பொதுவாக விகிதம் 1:5 என்ற விகிதத்தில் அழைக்க வாய்ப்புள்ளது. விளக்கம், அதாவது ஒரு காலி பணியிடத்திற்கு 5 நபர்கள் என்ற விகிதத்தில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ நம்ம சொன்னது தான், ஒரு வேக்கன்சிக்கு பார்த்திங்கன்னா 5 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. உதாரணம், உங்கள் வட்டத்தில் 10 காலி பணியிடங்கள் வேக்கன்சிஸ் இருந்தால் அதில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கம்யூனல் ரோல் இன சுழற்சி தகுதி பெற்ற முதல் 50 பேர் 10 பணியிடங்கள் × 5. ஸோ 10 பேர் 10 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பணியிடத்துக்கு 5னா இப்போ 10 × 5 50 பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். அடுத்து கிராம ஊராட்சி செயலாளர் தேர்வு செலெக்ஷன் ப்ராசஸ். கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு நிரந்தரமான எழுத்து தேர்வு முறை இல்லாததால் இதன் தேர்வு முறை பொதுவாக 2 முக்கிய நிலைகளை கொண்டுள்ளது. ஸோ நிலை 1 மதிப்பெண் அடிப்படையிலான குறுகிய பட்டியல். தேர்வில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகும். மதிப்பீட்டு கூறு மதிப்பெண் விகிதம் ரேட்டிங் காம்பனண்ட்டும் ப்ரொபரேஷன் ஆஃப் மார்க்ஸும் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் 85% நேர்முக தேர்வுக்கு 15% மொத்தமாக பார்த்திங்கன்னா 100% இருக்குது. ஸோ அதில் கணக்கீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களை 85% விகிதத்திற்கு கணக்கிட்டு அதன் அடிப்படையில் ஒரு தகுதி பட்டியல் தயார் செய்யப்படும். மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. தகுதி பட்டியல் இந்த கணக்கீட்டில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களே 1:5 என்ற விகிதத்தில் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். நிலை 2 பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. குறுகிய பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நேர்முகத் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவார்கள். அதில் நேர்முகத் தேர்வு பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ். தேர்வரின் பொதறிவு, கிராம நிர்வாக பணி குறித்த புரிதல் மற்றும் தமிழில் எழுத படிக்க பேசும் திறன் ஆகியவை மதிப்பிடப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு 10ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இன சுழற்சிக்கு ஆதார், ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:5 அப்படிங்கிற விதத்தில் தான் எடுப்பாங்க. இன்கேஸ் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அந்த பர்டிகுலர் முன்னுரிமையில் 5 பேர் இல்லை அப்படின்னா அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண எல்லாருமே அந்த நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது 1:5 அப்படிங்கிற விகிதத்தில் தான் பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், மேபி இந்த சிறப்பு விதிகள்லாம் ஒரு சில பகுதிகளில் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா இந்த 1483 பணியிடங்களுக்கு 8000 பேர் வரை பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 8000 பேரில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அது பார்த்திங்கன்னா இது நம்ம எப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ ஒரு மார்க் இருக்குன்னா இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு 100 மார்க் எடுத்துட்டேன், நான் இன்டர்வியூ போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அண்டு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற முன்னுரிமை, 3வது 10th மார்க்கு. ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதிலெல்லாம் யாருக்கு கிளிக் ஆகுதோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் நேர்காணலுக்கு போக இருக்காங்க. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னா, கிராம ஊராட்சினா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன. நம்ம இவ்வளோ நாள் கிராம ஊராட்சி செயலாளர், அவரோட ரோல்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிராம ஊராட்சினா என்னென்னு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராம ஊராட்சி என்பது உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படையாகும். இது இந்திய அரசியலமைப்பின் 73வது திருத்தச் சட்டம் 1992 மூலம் உருவாக்கப்பட்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் முதல் அடுக்காக, அதாவது கிராம அளவில் செயல்படும் அரசாங்க அமைப்பாகும். இது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் வாழும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அந்த பகுதியை நிர்வகிப்பதற்கும் உருவாக்கப்பட்டது. கிராம ஊராட்சியில் உள்ளவர்கள். கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கிராம வாக்காளர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
ஸோ இவரோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் தலைவர், முடிவெடுப்பவர் மற்றும் கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர். ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கிராம வாக்காளர்களால் அந்தந்த வார்டுகளுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். வளர்ச்சி திட்டங்களை அங்கீகரிப்பவர் மற்றும் தீர்மானங்களை நிறைவேற்றுபவர். இது ஊராட்சி வார்டு உறுப்பினர்களோட ரோல். நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலாளர் நியமிக்கப்படுபவர் அரசு ஊழியர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே வார்டு உறுப்பினரும் சரி, ஊராட்சி மன்ற தலைவரும் சரி, அவங்க வாக்காளர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. பட் இந்த ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிறவங்க அரசு ஊழியர். நிர்வாகம் மற்றும் பதிவேடுகள் பணியை செய்பவர், அரசின் வழிகாட்டுதல்களை செயல்படுத்துபவர். அடுத்து கிராம ஊராட்சியின் பயன்கள். ஸோ இந்த ஒரு கிராம ஊராட்சினால் என்ன பயன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கிராம ஊராட்சியின் முக்கிய பணிகள் கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குவதும் கிராமப்புற வளர்ச்சியை உறுதி செய்வதும் ஆகும். அடிப்படை வசதிகள்: குடிநீர் வழங்குதல், தெருவிளக்குகளை பராமரித்தல், பொதுச்சாலைகளை பராமரித்தல் மற்றும் சீரமைத்தல். சுகாதாரம்: பொது சுகாதாரத்தை பராமரித்தல், குப்பைகளை அகற்றுதல், கழிவுநீர் வடிகால் அமைப்புகளை பராமரித்தல். வளர்ச்சி திட்டங்கள்: மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு ஊரக வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். எடுத்துக்காட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். பதிவேடுகள்: பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல். அந்த பர்டிகுலர் கிராமத்தில் எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் இறக்குறாங்க, எந்தெந்த டேட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பராமரிக்கணும். வருவாய்: உள்ளாட்சி வரிகள், வீட்டு வரி, தொழில் வரி மற்றும் அரசு மானியங்களை பெற்று கிராம வளர்ச்சிக்கு செலவிடுதல். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சினிமேட்டிக்காக சொல்லணுன்னா இந்த சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி 60க்கு முன்னாடி இருக்க ஃபைல் எடுங்க அப்படின்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ எடுப்பாங்க. அப்போ அந்த 60க்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் எடுத்தால் தான் அந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, அதில் பிறந்த அந்த குழந்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்த வருஷத்தில் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதை வச்சுன்னா இந்த பராமரிப்பு தான் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். பிறப்பு இறப்பு பதிவேடை பதிவு பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு கிராம ஊராட்சியில். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஒரு 2050 2060க்கு போனாலும் இப்போ நம்ம இருக்கிற இந்த 2025 யார் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் பிறந்தாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிற ரெக்கார்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். அப்போ அதை பார்த்திங்கன்னா பராமரிச்சுக்கிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து கிராம ஊராட்சி தலைவரின் பங்கு. ஊராட்சி மன்ற தலைவர் கிராம ஊராட்சியின் அரசியல் மற்றும் நிர்வாக தலைவராக செயல்படுகிறார். தலைமை: கிராம சபை மற்றும் ஊராட்சி மன்ற கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துதல், முடிவெடுத்தல், வார்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் வளர்ச்சி திட்டங்களுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவது மற்றும் நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது. செயலாளர் மேற்பார்வை: ஊராட்சி செயலாளரின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவது மற்றும் அரசு வழிகாட்டுதல்களின்படி பணிகளை செய்ய உத்தரவிடுவது. பிரதிநிதித்துவம்: கிராம மக்களின் பிரதிநிதியாக உயர் அதிகாரிகளிடம், வட்டார வளர்ச்சி அலுவலர், தாசில்தாரிடம் பேசி கிராமத்தின் தேவைகளுக்காக நிதி மற்றும் திட்டங்களை பெறுவது. நிதி அதிகாரம்: வரவு செலவு கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பு. நெக்ஸ்ட்டு கிராம ஊராட்சி செயலாளரின் பங்கு. கிராம ஊராட்சி செயலாளர் ஒரு நியமிக்கப்பட்ட அரசியல் ஊழியர். இவரின் பங்கு நிர்வாகம் மற்றும் பதிவேடுகளை பராமரிப்பதில் அத்தியாவசியமானது. பதிவேடுகள்: ஊராட்சி தொடர்பான அனைத்து பதிவேடுகளையும் பிறப்பு, இறப்பு, தீர்மானம், வரவு செலவு முறையாக பராமரித்தல். தீர்மான அமலாக்கம்: ஊராட்சி தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்துவது. ஒருங்கிணைப்பு: கிராம சபை கூட்டங்களை நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்து தலைவரின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு அறிவிப்பது. நிதி நிர்வாகம்: ஊராட்சி நிதிவரவு செலவு கணக்குகளை தலைவருடன் சேர்ந்து நிர்வகிப்பது மற்றும் உரிய அதிகாரிகளுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிப்பது. உதவி: ஊராட்சி தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்ற நிர்வாக ரீதியாக உதவுவது. அதாவது அவங்க பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு தெருவிளக்கு நாங்கள் போடுறோம், இல்லை எங்கள் பகுதிக்கு பார்த்திங்கன்னா இந்த குடிநீர் குழாய்கள் அமைச்சு தரோம், அந்த மாதிரி எது பண்ணாலும் அவங்க அதை அந்த ஃபண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா பண்ணலாம். பட் நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு உதவக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா ஊராட்சி தலைவருக்கும் வார்டு உறுப்பினர்களுக்கும் கிராம ஊராட்சி செயலாளர் தான். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் வைஸ் வந்தவங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட், ஓகேங்களா, அரசு ஊழியர். அப்போ ஒரு நிர்வாக ரீதியாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரீதியாக அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி அப்படிங்கிறது செயல்படுது. கிராம ஊராட்சியில் 3 பேர் தான். ஒன்று பார்த்திங்கன்னா ஊராட்சி தலைவர், அதுக்கப்புறம் வார்டு உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஊராட்சி செயலாளர். ஸோ மீதி 2 பேர் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர். அவங்க பார்த்திங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக அங்கே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு அரசு ஊழியர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கிராம ஊராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்டு. ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நாள் ஆயிரும். நான் சொன்ன மாதிரி இப்போ நவம்பர் 9ங்களா, நவம்பர் 25 கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது டிஎன்ஆர்டி வெப்சைட்லேயே போடுவாங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா பேப்பர் நியூஸும் கொடுத்துருவாங்க. அந்த யார் நேர்காணல் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட
சம்மந்தப்பட்ட ரெகுலரான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து கிராம ஊராட்சி செயலாளர் இன்டர்வியூக்கு முக்கியமான வீடியோஸ் அண்ட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.